அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிறது எதுக்காகனா, திரு மணிகண்டன்கிறவர் வந்துட்டு ஆரம் கார்டன்ஸ், கோல்டன் கார்டன்ஸ், பின்ன நிறைய இந்த ரியல் எஸ்டேட் பேர் சொல்லிட்டு கோடிக்கணக்கான அமௌண்ட் உதகமண்டலம் டிஸ்ட்ரிக்ட்லயும் கோவை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய ஏமாத்திருக்காரு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய வந்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே எழுதி கொடுத்துருக்காங்க நாங்க பணம் கொடுக்குறோம்ட்டு. ஆனா அவர் இதுவரைக்கும் எதையுமே ஹானர் பண்ணதில்லை. இதனால என்னன்னா, ஒரு ஃபேமிலி வந்து இறந்து கூட போயிருக்காங்க இவங்க பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போய் ரொம்ப வெக்ஸான சுச்சுவேஷன்ஸ் இருக்காங்க. இது என்னன்னா, நாங்க மக்களை வந்துட்டு விழிப்புணர்வுக்கும், ரெண்டாவது வந்துட்டு நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி வாங்கங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இவருக்கு மேல வந்துட்டு போன வாரத்துல இருந்து எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். இது இல்லாம இப்போ ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேரோட சேர்த்தியும் நாங்க எஸ்பி ஆபீஸ்ல இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இதுல வந்துட்டு அவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு டீடைல்டா இருக்கு. அவங்க கொடுத்த செக், ப்ராமிசரி நோட்ஸ், இதெல்லாம் கேள்விப்படுற வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துக்கிட்ட ஒரு 250 கோடி கிட்ட அவங்க ஏமாத்தினதா தான் எங்களுக்கு தெரிய வருது. இது வந்துட்டு இது நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பலம் இருக்குன்ட்டு. இதுல ஒரு இது என்னன்னா, இதுல பணம் வாங்கும்போது வந்து கோத்தகிரியை சேர்ந்த ஒரு ஸ்கூல், அவங்க மிஸ்டர் நஞ்சுண்டன் அவங்க வைஃப், இவங்க வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்திருக்காங்க விக்டிம்ஸ். இதுல மெயினான அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன், சோஃபியாங்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல பேக் சப்போர்ட்டா இவர் திரு நஞ்சுண்டனும் அவங்க வைஃப் வந்து ஒவ்வொரு விக்டிம்ஸ் கிட்டையும் வந்துட்டு அவங்களே வந்து பேசுறாங்க. எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல் இருக்கு, நாங்க பேக்கப் இருக்கிறோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவர்ல இவர் ஒருத்தர். இந்த மாதிரி ஒரு 10-20 பேர் இருக்காங்க. இந்த 10-20 பேர் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துதான் எஸ்பி ஆபீஸ்ல. இதுல இன்னொரு இது என்னன்னா, நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நாளைக்கு இல்ல நாளான்னையோட இவர் மணிகண்டன் அவர் அப்ஸ்காண்ட் ஆக போகிறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, அவங்க பொண்ணோட கல்யாணம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஊட்டியில காத்தாடி மட்டத்துல அவங்களோட ரிசப்ஷன் நடக்குது. நாளைக்கு அரவங்காட்டுல எங்கேயோ வந்துட்டு காட்டேரியில அவங்களோட மேரேஜ் நடக்க போகுது. இது முடிச்சு ஒரு 1 வீக்குள்ள அவர் அப்ஸ்காண்ட் ஆகிற பிளான்ல தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நிறைய கோடிக்கணக்கில் ஏமாத்தினாலும் அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிற பிளான்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறது எங்களோட நோக்கமா இருக்கு. கிட்ட மட்டும் 2,40,00,000 காசு. அந்த காசு இழந்து இன்னைக்கு பெருநாய்க்கமலையும் ஒரு அந்த ஏரியாவிலே கொஞ்சம் மொத்தம் எல்லாம் கடையை லாக் பண்ணி என்னோட வண்டி, என்னோட ஜுவல்லு எல்லாம் சகல எங்க அக்காவோட வாழ்க்கை போய் இன்னைக்கு நட்டு ரோட்ல இந்த பணம் வரனா வாழவே முடியாதுங்கிற இடத்துல நான் நிக்கிறேன். 2 கை குழந்தைய வச்சுட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்து சேவடாம அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கேன். இதை பேசின ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டா நான் வந்தாங்க. அந்த மாதிரி தான் பேசி எல்லாமே வாங்கினாங்க. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கணுங்க. 3,000 சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பட்டயம் வந்து இவ்வளவு வேல்யூ போறது, இந்த பட்டயத்தை பத்திரமா மாத்தினா காசு வந்து அப்படிதான் கொண்டு வந்தாங்க. கடைசியா பார்த்து ப்ராப்பர்ட்டி அவங்களோட கிடையாது. நாங்க எல்லாம் போய் விசாரிக்கும் பொழுது இவன் நீ சொன்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தனை பேர் ஒருத்தரை வச்சு அப்படிதான் ஏமாத்துவாங்க. கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இவனை விசாரிக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல இவன் 16 வருஷமா இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த வாங்கின காசு எல்லாத்தையும் சத்தியகாரி குளோபல் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த விஷயத்த வந்து நான் சோசியல் மீடியால போடும்போது எனக்கு வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கூட எங்களை ரிமாண்டும் மாட்டாங்க. இதுக்கு மேல வந்து நீ இதை பண்ணினா அந்த ரிமாண்ட் பண்ணிடணும்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு இந்த பணம் வரனா வாழவே முடியாத அளவுக்கு நிக்கிறேன். இதனால இது யாருமே மக்கள் யாரும் ஏமாந்துட கூடாதுங்கிறதான் என்னோட முடிவுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ்ல திருப்பி நான் கம்ப்ளைண்ட் கொண்டு வரேங்க. இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் இத்தனை கோடி கொடுத்து எனக்கு ஒரு 10,000 பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலங்க. ஆனா அவன் பிள்ளைக்கு இன்னைக்கு காத்தாடி மட்டும் குளோபல் ரிசார்ட்ல இன்னைக்கு வந்து என்கேஜ் பண்ணுங்க, நாளைக்கு ஒரு மேரேஜுங்க.